சூப்பரா பண்ணிருக்காரு. வழக்கத்தை விட இப்ப பயங்கரமா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அவர் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகா தத்துவம். சாங் வந்து ரொம்ப யாருமே எந்திரிக்க விடல. நமக்கு ஒரு ஆட்டம் போடுறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து மனசுக்குள்ள ஸ்லோவா இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த இது எங்கேயுமே லேக் ஆகல. படம் கரெக்டா ஆர்டரா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு படம். செட் ஆயிருக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. ரெண்டு பேருமே காமெடி நல்லாவே இருக்கு, ரொம்பவே செட் ஆயிருக்கு. சாங்ஸ் வந்துட்டு வைப் ஆகுற அளவுக்கு சூப்பரா தான் இருக்கு. சாங் நல்லாவே இருக்கு, எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. படம் போர்டிக்கம் தான் போகுது. லாக்ல இல்ல, ஃபுல்லா காமெடியா போறனால லாக்ல தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. அவர் எப்பவுமே வேற லெவல் தான். அவர் வந்து நின்றாலே போதும். மியூசிக், சாங்ஸ் எல்லாமே வேற லெவல். ஒரு ஃபேமிலியோட ஆப்டான கரெக்டான படம் இது. நான் இது வரைக்கும் இப்படி என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்க்கல. செம்மையா இருந்துச்சு. படம் சூப்பரா தான் இருக்கு. மியூசிக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். அல்டிமேட். விஜய் சேதுபதி எல்லாருமே பார்க்கலாம். 90s சைல்டர்ஸ் அப்படிலாம் கிடையாது, எவ்ரிவன் அப்படியெல்லாம் கிடையாது. டிஃப்ரெண்ட் மூவி, நல்ல குட் மூவி. ஃபேமிலியா பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். லாங் டைம் ஆஃப்டர் குட் மூவி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ போன மாதிரி இருந்துச்சு. ஃபைட் என்னடா சண்டை போட்டே இருக்கின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே, பார்க்கலாம். நிறைய நட்சத்திர படம் எல்லாம் போட்டுருக்காங்க. அருமையா இருக்குது படம். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஃபேமிலிக்குள்ள இருக்கும் கொஞ்சம் ஒரு நாள் கதை தான், எழுத்துற கதை தான். படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம் தியேட்டர்ல.